திருவள்ளூர் மாவட்டத்தில் மணல், சவுடு மண் உள்ளிட்ட கனிம வள போக்குவரத்திற்கு அனுமதி வழங்க கோரி டிப்பர் லாரி உரிமையாளர்கள் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் தகவலை எமது செய்தியாளர் விநாயகமூர்த்தி வழங்க கேட்கலாம். விநாயகமூர்த்தி, டிப்பர் லாரி உரிமையாளர் இந்த ஆர்ப்பாட்டம் குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவிடலாம். வணக்கம் ராம்குமார். திருவள்ளூர் மாவட்டம் திருப்பாச்சூர் அருகே திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள அனைத்து லாரி உரிமையாளர்களும் மற்றும் தமிழக அரசு மணல் மற்றும் சவுடு மண் குவாரிகளை திறக்க வேண்டும் என்று திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள அனைத்து லாரி உரிமையாளர்கள் இன்று ஒன்று கூடி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே வந்து 100க்கும் மேற்பட்ட லாரிகளை ஒன்றிணைந்து ஒரு இடத்தில் நிறுத்திவிட்டு பந்தல் அமைத்து அவர்கள் சாலை ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதன் முக்கிய நோக்கமாக ஆந்திர மாநிலத்திலிருந்து உரிய அனுமதியுடன் இயங்கும் குவாரிகளிலிருந்து லாரிகள் மூலம் சவுடு மண் மற்றும் ஜல்லிகள் கொண்டு வரும் பணிகளை செய்து வந்தனர். இதற்கிடையாக கனிம வளங்கள் இடையூறு இல்லாமல் தமிழகத்தில் அனுமதிக்க வேண்டும் எனவும் ஆந்திர மாநிலத்திலிருந்து கொண்டு வரும் மலை மண் மற்றும் மணல்களை அங்கிருந்து தமிழகத்தில் உள்ள திருவள்ளூர் மாவட்டத்தில் சாலை பணிகளுக்காக இவர்கள் கொண்டு வருவதாகவும் இவர்கள் கூறி வருகின்றனர். ஆனால் அரசு அதிகாரிகள் அதிக அளவில் மண்கள் கொண்டு வருவதாலும் இதனால் ஓவர்லோடு என்ற அடிப்படையில் இவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்படுகிறது. இது குறித்து இவர்கள் பலமுறை மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுத்தும் அரசு அதிகாரிகள் யாரும் இதை கண்டு கொள்ளவில்லை என்றும் குற்றம் சாட்டுகின்றனர். தொடர்ந்து ஆந்திராவிலிருந்து மணல்கள் மற்றும் சவுடு மண்ணை அள்ளி கொண்டு இந்த லாரிகள் தொடர்ந்து திருவள்ளூர் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் வைத்து செயல்பட்டு வருகின்றனர். இதற்கிடையில் இவர்களுடைய லாரிகள் டிப்பர் லாரிகளை அரசு அதிகாரிகள் பிடித்து அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு வருவதை தொடர்ந்து இவர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி வருகின்றனர். தமிழகத்தில் குவாரிகள் இறங்கினால் நாங்கள் ஆந்திராவிற்கு சென்று சவுடு மண் எடுத்துக்கொண்டு வரமாட்டோம் எனவும் இதனால் உடனடியாக தமிழகத்தில் உள்ள திருவள்ளூர் மாவட்டத்தில் குவாரிகளை திறக்க வேண்டும் என்றும் இவர்கள் கோரிக்கை வைக்கின்றனர். இதன் மூலம் தொடர்ந்து இன்று முதல் இவர்கள் காலவரையற்ற வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். 100க்கும் மேற்பட்ட லாரி உரிமையாளர்கள் இதில் கலந்து கொண்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். ராம்குமார். விநாயகமூர்த்தி, தகவலுக்கு நன்றி.